தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்க தமிழக அரசு தீவிரமாக ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். முதற்கட்டமாக எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை தனியார் மயமாக்க முடிவு செஞ்சிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுல ஒரு 4000 கடைகள் என்பது இருக்கிறது. இந்த கடைகள் தமிழக அரசினுடைய மேற்பார்வையில தான் அரசினுடைய வருவாய் ஒப்பீடுல பல்வேறு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் டாஸ்மாக் கடைகளை தனியார்மயமாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறதா என்பது குறித்த கேள்வியை முன்வைத்து தொடர்பாக துறை அமைச்சர்களிடம் மற்றும் அதிகாரிடம் முன்வைத்த போது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறி வந்தார்கள். டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக மாநிலம் முழுவதும் ஒரு 4048 சில்லறை மதுபான விற்பனை நிலையங்கள் இயங்கி வருகிறது. இதன் மூலமாக ஆண்டுக்கு ஒரு 48,000 கோடி அளவுக்கு வருவாய் என்பது கிடைக்கிறது. இந்த நிலையில மது கடைகள் டாஸ்மாக் கடைகள்ல அதை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முன்கூட்டியே அதை ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் அதை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில பார்க்கும்போது நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை முதல் கட்டமாக தனியார் மயமாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் குறித்து சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால், தனியார் மயமாக்க வேண்டும் என்றால் அதுல பல்வேறு திருத்தங்கள் மற்றும் சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது அவசியம். அதை வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அது தொடர்பான ஒரு சட்டத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில நகராட்சி மற்றும் முக்கிய ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய தாண்டி நகர்ப்புற பகுதியில என்னென்னமெல்லாம் கடைகளை எந்தெந்த கடைகளை எல்லாம் தனியார் மயமாக்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது மட்டும்தான் அது உறுதிப்படுத்தப்படுத்த தகவலாக இருக்கும். அந்த வகையில துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதுக்கான ஒரு சட்டத்தை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கையில துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாகவும் அது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் முதல்கட்ட தகவல்கள் இருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை இவையெல்லாம் கூடி அது தொடர்பான முடிவுகள் எடுத்து அது தொடர்பான அமெண்ட்மெண்ட் என்பது தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்போதைய தகவலாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.